இருக்கணும். அம்மா முகமெல்லாம் என்ன மாப்பிள? வழிக்கு விழுந்துட்டேன். இந்த பாசம் ஜாஸ்தி, அதான் வழிக்கு வந்துட்டேன். பாத்து மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால. பிள்ளைங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க கவலை இல்லாம இருங்க. ஆமாப்பா ஆமாப்பா, டைகரும் நல்லா இருக்கு, வெஜிடேரியனா இருக்கு. இப்ப மார் ஷார்ட் திங்குது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் கிடைக்குது. மாப்பிள, என்னால கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. நீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க. பாட்டி சொல்றத கேட்டு நடங்க. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே, என்னமோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுல போட்டுருக்கேன்னு. இல்ல பரவாயில்ல, அடுத்து இது யமுனா, என் டாக்டர் நர்ஸா இருக்கா. இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்துறவங்க இவர்தான். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, சின்னம்மா, நர்ஸ் சின்னம்மாப்பா. சின்னம்மாதாப்பா, இங்க பாருங்க. சாரி பசங்க, இந்த போட்டோவை வச்சு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க கிருஷ்ணசுவாமி. போய்க்கினாரு. ஈஸ்வரனோட லீலையை புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அம்மா நமஸ்காரம், நான் பஞ்சாபிகேஷன் ஐயர்னு கூப்பிடுவாங்க. நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். நேரம் ஆச்சு, புறப்படுங்க. யமுனா காஃபி சாப்பிடுறியா? இல்ல பாட்டி. காவேரி பாத்துமா, அதெல்லாம் சரி பண்ணணும். மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல முழு வீட்டையும் வச்சிருந்தோம், இப்ப வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டா இந்த சண்டால. ஆமா, பணம் கட்டலன்னு டிவியும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய், எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் உளறாதடா. பரவாயில்ல, என்கிட்ட தானே சொல்றேன். இதை ஏன்டா அவுத்து விட்ட? கடிக்காது பாட்டி, கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாட்டி. சிட் சிட். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எந்த டாக்டர் பாக்குறீங்க? எங்க பாக்குறது, முந்தியெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப சர்க்கரையே சேர்த்துக்கிறது இல்ல. முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு, அடிக்கடி மயக்கம் வருதுமா. ஐயோ, என்னமா அது? நாளை எங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இன்னுங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. காவேரி, கொஞ்சம் தண்ணி கொண்டம்மா. அத புடிடா, கேள்விட்டு நாய் கடிச்சிட போகுது. காவேரி தண்ணி கொண்டாமா. காவேரி என்னமாச்சு? காவேரி என்னமா சொல்லு. என்னாச்சு? உள்ந்துச்சா? இங்க வா, இங்க வா. காவேரி வா, நான் சொல்றது கேளு. அம்மா, உன் நாய் பேர் என்ன? டைகர். டைகரா? தொடுங்க. ஐயோ, என்ன கடிச்சிடுமே. யமுனா, இப்படி கொஞ்சம் வாயேன். டேய் டேய், நில்லுடா, நீ வெளியில இருடா. ஏய், கதை இந்தடா, உள்ள வந்த உதப்பேன். கடைசியில வரதுல ஒரு சௌகரியம் இருக்கு, கூட்டத்தில் இடிபடாம வரலாம். யமுனா, காவிரி எங்க? போட்டு டாபர். ஆமா, எப்போ இங்க வந்துட்டு போனமே, போன வாரம் இங்க வந்துட்டு போனமே. இவ அரை வருஷம் பரீட்சையில முதல் மனைவிய தேறி இருக்க மாப்பிள. அப்பா, நான் பாத்துப்பா.
என்னை விட கெட்டிக்கார பசங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க எப்படியாவது தோத்து அனுப்பிட்டா நான் தான் ஃபர்ஸ்ட். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, படிப்பை விட விளையாட்டு தான் நல்லா வருது. 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்க மாப்பிள. யமுனா சொல்லிச்சு, நீங்க 4 வருஷம் முழுசா இருக்க வேண்டாமா, 2 வருஷத்துல விட்டுருவாங்களாம். நான் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. நான் இப்ப ஊசி போட்டுக்கிறது இல்ல, மாத்திரையே சாப்பிடுறேன். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம இருங்க மாப்பிள. நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறோம் மாப்பிள. பாட்டி, அப்பா நான் டைப்ரைட்டிங் கத்துக்கிறேன்ப்பா. சின்னம்மா தான் சேர்த்து விட்டாங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிட்டேன்னா அப்புறம் கம்ப்யூட்டர். அப்பா சின்னம்மா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கப்பா. வீட்டு வாடகை லேட் ஆகுது, அதனால ஆனா நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள. வேற வழி இல்லாம போச்சு. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. யமுனாக்கு நம்ம அடிக்கடம் போட்டிருக்கோம். பரட்டுங்க. அப்பா இந்தாங்க திருநெல்வேலி அல்வா. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா 3 நாளைக்கு வரும். அப்பா அத்தாடி டைகரிங் கூட்டிட்டு வரேன். யமுனா, யமுனா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், அது என்னோட கடமை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்ப நம்ம 2 பேரும் உறவுக்காரங்க. ஏமா என்னது இது? அங்க இங்க இடம் மாதிரி பேசிட்டு இருக்கா. உறவா? மண்ணு இருக்குதா? 3 பேருக்கு தான் அனுமதி. ஓஹோ அப்படியா? சரி சரி. இருந்தாலும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இந்தமா இன்டர்வியூக்கு மனு ஒண்ணு எழுதி கொடு, சட்டப்படி அனுமதி வரும். என்னென்ன உறவு, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் கட்டிக்க போறோம், அதனாலதான் சந்திக்கணும்னு எழுதி கொடு. புரியுதா? எங்க எங்க கொடுக்கணும் சார்? முன்னால ஆபீஸ்ல. எல்லாம் செக்க பண்ணி தானே விட்டாங்க. இது என்ன பேப்பர் கையில? ஸ்பெஷல் போஸ்ட்ல வருதா? என்ன லெட்டர்? பர்சனல் லெட்டர். அப்படியா? என்கிட்ட காட்டாம பூடியா நீ? என்ன எங்க சார்? ஒண்ணு இல்ல, இன்டர்வியூ முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சு போச்சுல்ல, போ.
அவங்கிட்ட வீண் வந்து வச்சுக்காத, புரியுதா? சரி கிருஷ்ணா, நான் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சுடுறேன். செலவு இல்லாம சீப்பாவே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் இத்தனை நாள் ஒண்ணு கிருஷ்ணா வாடா வாடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ மாப்பிளையா போற, ஒண்ணு நான் எப்படி கூப்பிடுறது? கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா, இல்ல கிருஷ்ணா சார்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளை சார்னு கூப்பிடுறதா? நான் ரொம்ப பேசுறேனும். சரி, குட் நைட். ನಾಯಿರೆ ஒரே வாசனை ஆக்குது. சாம்பாரா? ஆமா. இது என்னது? இது பெருங்காயம். நாயிர பெருங்காயம் மூத்த நாத்தடி இது. கிருஷ்ணா, நமக்கு எதுக்கு மானம், ரோஷம், கோபம் எல்லாம்? நமக்கு வேண்டியது என்ன? வெளியில போகணும், அவ்வளவுதானே. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் 10 வரைக்கும் என்ன எல்லாம் சரியா போயிடும். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 కోపం పడతా శాంతము లేక సౌఖ్యము లేదు. ఇందా లేకుండా ముచ్చుడు. பிச்சை வணக்கண்ணே. கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சு? தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாம என்ன நடக்குது? நிஜமாவே தெரியாதுண்ணே. என் பேர் தெரியாதுண்ணே. துணுக்கானா என்ன பார்த்தேன். எல்லாம் நடக்கட்டும். துணுக்கானா துணுக்கானா துணுக்கானா, என்னையா இது? என்னையா ஆச்சு? வழிக்கு வழிக்கு போயா, போய் டாக்டர். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் தலைவா. வாயா, வா. வேகமா நடங்க. என்ன செய்யறதா இருக்கிற? ஐயா, யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாதானே வேலை நடக்கும். நடமாட்டமே நின்று போயிருது. பண்டிகை வேற வருது. உங்க சண்டையில எங்க பொழப்ப கெடுத்துறாதீங்க. என்ன புரியுதா? இல்ல புரியலைங்க. சத்தாய்க்காத. இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பு எடுத்துக்காம இருந்தா எப்படி? அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு. வேலை நடக்கணும், அவ்வளவுதான். பீடி சிகரெட் உரம்லாம் தேங்கி இருக்குது. டேஞ்சர். ஏன்னா சட்டப்பட்டு பேச ஒரு முடிவு வருமா? பீடி
சிகரெட் சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னரா சொல்றீங்க? இது தப்பு செஞ்சவங்க திருந்துற இடம் வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நான் வரல. அப்போ வியாபாரமே வேணான்றியா? ஆமா. அவனையும் செய்ய விட மாட்டேன்ற, நீயும் செய்ய மாட்டேன்ற, நீ உத்தமனா இருக்கிறதுக்கு நான் பட்டி கிடக்குமா? வேணாம். கிடைக்கிற சம்பளத்துல தான் சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் தொப்பையாவது குறையும். இந்த பார், எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். புரியுதா? மரியாதை கொடுத்து பேசிட்டான் இல்ல சமைச்சு. நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி. எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறத வேற. நேர ஜெயிலர் கிட்ட போய் சொல்லிடுவேன். புரியுதா? நான் லட்சுமணா நாவா அவனை நான் அடிச்சுட்டேன்னு சொல்லி ஜெயிலர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க போறானா? அதுக்கு முன்னால அவன் என்ன அடிச்சுட்டான்ட்டு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாரு. அதுக்கு சாட்சி நீ என்ன அவன் மானாரி அடிச்சிட்டான்னு சொல்லு. எப்படிமா மேல தூசு கூட படாம சொன்னா ஜெயிலர் நம்புவாரா? அதுவும் சார் தான், நம்புற மாதிரி செய்ய. அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம், பார்த்து செய். நான்